படுகொலை, இந்த படுகொலைக்கு வந்து எல்லாரும் ரியாக்ட் பண்றாங்க. இது ஒரு கொலை, ரியாக்ட் பண்றாங்க. பல்வேறு கருத்துக்கள் அவங்களுக்குள்ளே வந்து பேசப்படுது. அது பெருசா நான் வந்து சமூக வலைத்தளத்துல பார்க்கல. ஆனா வந்து இது மாதிரி ஒரு மோதல்கள் போகுது, திமுக தரப்பு திமுக இல்லாத தரப்பு அப்படின்ற பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், திமுக அரசு இதுக்கு ஆதரவு இல்லை, திமுக அரசுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருதினால் இவங்க சிபிஐக்கு மாத்தினா இவங்களுடைய களங்கம் தொடச்சிட போறாங்க. இவங்க மேல இருக்கிற களங்கம் கரைஞ்சிட போகுது. சோ அப்படி ஒரு காரணத்தினாலதான் சிபிஐக்கு மாத்த மாட்டாங்கன்ற மாதிரி தானே இதை பார்க்க முடியும். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 66% தலித் மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சி கட்டல அமர்ந்திருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தலித் மக்களுக்கான பாதுகாப்பாளராக இருப்பாங்க அப்படின்னு நம்பி தானே உங்களுக்கு ஓட்டளிச்சு இன்னைக்கு அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்போ அந்த திமுக குறைஞ்சபட்சம் இந்த தலித் தலைவர்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமா இருக்கக்கூடாதா?